திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே அரசு ஊழியர்கள் தான். இப்போ அவங்களே அவங்களுடைய முன்னாள் முதல்வர் புகைப்படத்தெல்லாம் கலட்டிக்கிட்டு இருக்காங்க அலுவலகத்திலிருந்து அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், ஏன் இந்த மாதிரி கலட்டிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு, பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்திருக்கிறாங்க. அதில் பிரச்சாரமும் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக இவங்க எல்லாம் உருப்படவே மாட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கிறாங்க. அதில் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கும் ரொம்ப முக்கியமான பக்கபலமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களே இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோட்டோவெல்லாம் டக்கு டக்குன்னு கலட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இப்போ இந்த ஃபோட்டோவை கலட்டுறதுக்கு பின்னாடி திமுக மீதான ஒரு அதிருப்தி தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னாவே இந்த மாதிரி அரசு கட்டிடங்களில் இருக்கிற எல்லா புகைப்படங்களையும் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரூல். அதனால் கலட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோவை ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடுவாங்க. இதுக்கு பின்னாடி பாத்தியா ஃபோட்டோவெல்லாம் கழட்டிட்டாங்க போச்சு உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறது பயங்கர ஜாலியாக இருக்குது கேட்குறக்கு. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே அரசு ஊழியர் தான். நேற்றைக்கு முண்டனம் நல்லா கவனிங்கப்பாயே, நேற்றைக்கு முண்டனம் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்ச உடனே நம்ம முன்னாள் முதலமைச்சர், அவர் காபந்தனுடைய முதலமைச்சர், அவர் படத்தை தலைவரா கலட்டுறாரு அரசு ஊழியர். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீ வரவே கூடாதியா, என்ன குண்டிகன் அடிச்சாலும் திரும்ப திமுக வரக்கூடாதுன்னு அரசு ஊழியர்களே முடிவெடுத்து விட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மேடையிலேயே தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் செல்லூர் ராஜு அவர்களோட இணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வராது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். எப்படிடா அப்படின்னு கேட்டார். 2006-07 காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு தடவை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அப்போ நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்சியை யார் பிடிக்கிறாங்கன்னா, அதிமுகவுடைய அப்போதைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் பதவி வந்தாங்க ஜெயிச்சு. அது மறுபடியும் இப்போ நடக்குது. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி நடந்துச்சு. மறுபடியும் பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கணிப்பு முன்வைத்திருக்கிறாரு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிட்டத்தட்ட 2006-07 ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது 200 கார்களிலிருந்து வந்தேன். அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் செல்லூர் ராஜு போன்றவர் வரவேற்று தபால் தந்தி நிலையத்திலே அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அதன் பிறகு வந்த தேர்தலில் இதே மாதிரி அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வென்று புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி அமைத்தார்கள். அதே எண்ணம் இப்பொழுது, அதே நினைவு இப்பொழுது வருகிறது எனக்கு.